நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. டிவோட்டி நேஷனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். குரு வக்ர பெயர்ச்சி பலன்கள் பார்ப்போங்க. குரு அப்படின்னு பார்த்தோம் நாங்கள், அவர் முழுமையான சுபருங்க. இருக்கிற கிரகங்களில் மிக 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 சுபரான ஒரு கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா குரு தாங்க. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு செய்வாங்க. மற்ற கிரகங்கள் எவ்வளோ தோஷம் கொடுத்தாலும் குருவோட ஒரு பார்வை அந்த தோஷங்களை நல்லா நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் இருக்குங்க. இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நிகழும் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி 9/10/2024 தேதியிலிருந்து 4/2/2025 வரைக்கும், அதாவது பிப்ரவரி மாதம் வரைக்கும் குருவானவர் வக்ரமாகிறார். எந்த ராசியில் வக்ரமாகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரிஷப ராசியில் ரோஹிணி நட்சத்திரம் அப்புறம் கிருத்திகை நட்சத்திரம், இந்த 2 நட்சத்திரங்களில் குரு வக்ர பயிற்சியானது நடைபெறுகிறதுங்க. இந்த வக்ர பயிற்சி யார் யாருக்கெல்லாம் சாதகமாக இருக்குது, யார் யாருக்கெல்லாம் கொஞ்சம் சுமாராக இருக்குது, யார் எப்படி நடந்துக்கிட்டால் இந்த குரு வக்ர பயிற்சியை நம்ம வந்து சாதகமாக மாற்றிக்கலாம், யார் எந்த மாதிரியான வாழ்க்கை நெறிமுறைகளை பயன்படுத்தணும்னா குரு வக்ர பயிற்சி காலம் முழுமையாக சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குரு உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்காரு, எந்த நிலமையில் இருக்காரு, இப்போ குருவுக்கு வந்து உங்களோட குரு திசை நடக்குதா, குரு புத்தி நடக்குதா, குரு அந்தரம் நடக்குதா, குரு சூட்சமம் நடக்குதா, இதெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த பலன் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னமோ லக்னாதிபதியோ வலுத்து தசை நடத்துச்சுன்னா இந்த குரு வக்ரமானது உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாதுங்க. குரு பொதுவாக வந்து சுப கிரகமாக இருக்கிறனாலங்க பெரிய கெடுதல்கள் பண்ண மாட்டார். இருந்தாலும் கெடுதல் நடக்கிறத கொஞ்சம் தடுக்காமல் விட்டுருவார். அது மட்டும்தான் இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வந்து குரு வக்ர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ரிஷபராசிக்காரங்களுக்கான குரு வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. உங்கள் ராசியிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம குரு இருக்காருங்க. உங்களை ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் கிருத்திகை நட்சத்திரத்தோட 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள்ங்க, மிருகஸ்ரீடம் நட்சத்திரத்தோட 1, 2 பாதங்கள். அப்போ கிருத்திகை நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரங்க, ரோகிணி நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம், மிருகஸ்ரீடம் செவ்வாயோட நட்சத்திரம். உங்கள் ராசியாதிபதி வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுங்க. இப்போ இந்த 4 கிரகத்தோட தன்மையும் வந்து பார்த்தா இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கும். ரிஷபராசிக்காரங்க எப்படி பொதுவாக இருப்பாங்க அப்படின்னா, நல்ல ஒரு பிஸ்னஸ் மைண்ட் இருக்குங்க. பெரியவங்களுக்கும் வயதில் மூத்தவங்களுக்கும் ஒரு நல்ல மரியாதை கொடுப்பாங்க. இவங்களும் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அடுத்தவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அமைதியாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் ஒரு லட்சியம் வச்சு அந்த லட்சியத்தை நோக்கி செயல்படக்கூடியவங்களா இருக்கிறவங்க தான் இந்த ரிஷபராசிக்காரங்க. இவ்வளோ சிறப்பான ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு வந்து பார்த்திங்கன்னா அசுபருங்க. அவர் 2ஆம் மாதம் உங்கள் ஜென்ம ராசியிலேயே வந்து வக்ரமாகிறாருங்க. அதாவது ஜென்ம குரு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஜென்மத்தில் குரு வக்ரமாகும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? குரு உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வராருங்க. அவர் உங்களோட ராசியிலிருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இப்போ உங்கள் ராசியில் இருக்கனால நீங்கள் வந்து மனசு எப்பயும் அமைதியாக நிதானமாக ரிலாக்ஸ்டாக வச்சுக்கணுங்க. ரொம்ப ஓவர் திங்கிங்கை வந்து நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் எப்பயுமே கொஞ்சம் நிதானமாக தான் இருப்பீங்க. அந்த நிதானத்தை இப்பயுமே கடைப்பிடிக்கும் போது உங்கள் லைஃப் நல்லா இருக்குங்க. நிறைய கனவு வருங்க. கனவு வந்து கொஞ்சம் வித்தியாசமான கனவு வரும். முடிஞ்ச வரைக்கும் இளவயதினர் மொபைல் ஃபோனை வந்து தவிர்த்துட்டு நல்லா தூங்குங்க. நல்லா தூங்கி எழுந்திரிங்க. இல்லைன்னா தேவையில்லாத கொஞ்சம் கனவுகள் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அதுவும் குறிப்பாக இளவயதில் இருக்க பெண்கள் ரொம்ப நீங்கள் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் தூக்கங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி குறிப்பாக இளம் வயதினர் வந்து நீங்கள் ஆப்போசிட் செக்ஸ் கிட்ட வந்து பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அதுவும் முக்கியமாக முன்பின் தெரியாதவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. பணவரவு நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் கொஞ்சம் செலவு அதிகமாகும்.
முடிஞ்ச வரைக்கும் அதை ஒரு சுப செலவா மாத்திக்கிறது ரொம்பவே நல்லது. சரிங்க. இப்போ அவரோட பார்வை பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். 5ஆம் பார்வையா 5ஆம் இடத்த வந்து ராசியில இருந்தே வக்ர குரு பார்க்குறாருங்க. உங்க ஜாதகத்திலயும் வக்ர குரு இருந்தாருன்னா, குழந்தைகள் பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லைங்க. அப்படின்னு இருக்கவங்களுக்கு இந்த சமயத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான கடவுள் ஒரு கிஃப்ட் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து உண்டாக்குவாருங்க. ட்ரீட்மெண்ட் மூலியமாவும் ஒரு சிலருக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. வந்து ஒரு வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு போகும்போது மட்டும் கொஞ்சம் யோசிச்சு நிதானமா முடிவெடுங்க. இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, உங்களை கூப்பிட்டு நான் உங்களை வந்து 60,000 தரேன் சம்பளம், 70,000 சம்பளம் தரேன் அப்படின்னு ஒருத்தங்க கூப்பிட்டாங்கன்னா, அது என்ன ஜாபு, அது என்ன ரிலேட்டடான ஃபீல்டு, அங்கே போனால் நமக்கு ஜாப் செக்யூரிட்டி இருக்கா, அந்த மாதிரி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வேலையை எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி குழந்தைங்களால உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்குங்க. குழந்தைங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இருந்தாலும் இந்த சமயத்தில் டைரெக்டாக உங்கள் வளர்ந்த குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் டைரெக்டாக அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட சொல்லி அவங்க மூலியமாக ஒரு முக்கியமான முடிவுகளை குழந்தைங்க கிட்ட நீங்கள் சொல்லும்போது அந்த காரியம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சக்ஸஸாக இருக்குங்க. அதே மாதிரி மனைவி வழியில் சொத்துக்கள் ஏதாவது வர முடியாமல் ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருந்துச்சுன்னா அந்த சொத்துக்கள் இப்போ உங்களுக்கு சேர்றதுக்கான ஒரு அற்புதமான யோகம் இருக்குங்க. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேரை பயன்படுத்தி யாராவது தப்பு பண்ணுறாங்களா அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து 7ஆம் பார்வையாக உங்களோட வாழ்க்கை துணைக்கான ஸ்தானம், உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னருக்கான ஸ்தானத்தை பார்க்குறாருங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்துச்சுன்னா திடீர் திருமணங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. போங்கப்பா, நமக்கு 37 வயசாகுதுங்க, யாருங்க இந்த மாதிரி நமக்கு வந்து பொண்ணு கொடுக்க போகிறா அப்படின்னு அமைதியாக சலிச்சு போய் விட்டுட்டிங்கன்னா கூட இந்த குரு உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இருந்தார் என்றால் கட்டாயம் உங்களுக்கு ஒரு திடீர் ஏற்பாடாகி ஒரு 15 நாள் 20 நாளுக்குள்ளே கல்யாணம் ஆகுற மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் கூட இருக்குங்க. உங்களாலேயே நம்ப முடியாது. அந்த மாதிரியான ஒரு பலனை இந்த வந்து குரு வந்து உங்களுக்கு கொடுப்பாருங்க. அதே மாதிரி ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் வாழ்க்கை துணைக்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோங்க. உங்களுக்கு வந்து என்னென்ன நடக்குது அப்படின்னு அப்பப்போ உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. தேவையில்லாமல் 3வது நபரை பற்றி நீங்கள் வந்துட்டு அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படிலாம் உங்கள் ஒய்ஃபை பார்த்துக்கிறாங்க, இவங்களாம் அவங்க ஹஸ்பண்டை இப்படி பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அடுத்தவங்கள வச்சு கம்பேர் பண்ணி குடும்பத்துக்குள்ளே நம்ம வந்து கொண்டு வராமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. குறிப்பாக பிஸ்னஸ் பார்ட்னர் சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஆப்டாக இருந்தால் மட்டும் எடுத்துக்கிறது நல்லதுங்க. கொஞ்சம் ஞாபக மறதி இருக்குங்க. நம்ம எந்த பொருள் எங்கே வைக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் ஞாபகமாக வச்சுக்கோங்க. ஏற்கனவே வச்சு ஞாபக மறதியான வச்ச பொருட்களை இப்போ நீங்கள் எதையோ தேட போவீங்க. அது வந்து இப்போ கிடைக்கக்கூடிய அம்சம் இல்லை திருட்டே போயிருச்சு, அதை வந்து போலீஸ் கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க உங்களுக்கு. அந்த மாதிரியான ஒரு நேரம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த சமயம் குழந்தைய தத்தெடுத்து வளர்த்துறதுக்கான நேரமாகவும் உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க. அதே மாதிரி ஒரு பணம் ரொம்ப நாளாக கொடுத்துட்டேங்க, அந்த பணம் திரும்பியே வர மாட்டேங்குது அப்படின்னா அந்த பணம் இப்போ திரும்பி வர்றதுக்கான நேரமாக இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் குடும்பத்திலேயே ஆகட்டுங்க, வெளியிடங்களே ஆகட்டும், வேலை செய்கிற இடங்களே ஆகட்டும், நீங்கள் வந்து ஒரு வாக்குவாதம் அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து 9ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா 9ஆம் இடத்துல குருவோட பார்வைப்படுது. அப்படிங்கும்போது தான தர்மங்கள் நிறைய பண்ணுறது இந்த சமயத்தில் நல்லதுங்க. அதே மாதிரி உங்களோட குருக்களாக நினச்சிட்டு இருக்கிறவங்க, உங்களோட ஆசிரியர்கள் இருந்தாங்கன்னா ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல மரியாதை கொடுக்கறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. நிறைய பயணங்கள் போவீங்க, ஆன்மீக பயணங்கள் நடக்கும், வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் உங்களுக்கு வந்து இருக்குங்க. தந்தை வழி சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் இப்போ நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு. உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க. நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த உரிய காலத்துக்குள்ளே முடிச்சிடுவீங்க. குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8ஆம் அதிபதியாகவும் 11ஆம் அதிபதியும் வர்றாரு. அப்போ திடீர் பண வரவு அப்படிங்கிறது இருக்கும். நீண்ட நாள் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா ஒரு நல்ல மருத்துவ உதவி கிடச்சி உங்களுக்கு அந்த வியாதிகள் குணமாகறதுக்கான காலம் இருக்குங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த சமயத்தில் நல்லா இருக்கு. சீனியர் சிட்டிசனை பொறுத்த வரைக்கும் உங்களோட குழந்தைகள் உங்களுக்கு கொஞ்சம் அன்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. உங்களோட வியாதிகள் நீண்ட நாள் வியாதிகள் இருந்துச்சுன்னா அது குணமாகக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு உங்களுக்கு இருக்கு. இன்னும் இந்த குரு வக்ர காலத்தை நாங்கள் நல்லா எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இளம் வயது பெண்களுக்கு மஞ்சள் நிற ஆடை வாங்கி தானம் பண்ணுறது, ஜீவ சமாதி வழிபாடு பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க.
உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, வக்ரமாக இருக்காரா, நீசமாக இருக்காரா, உங்களுக்கு குரு தசை நடக்குதா, இல்லை குரு புத்தி நடக்குதா, குரு அந்தரம் நடக்குதா, சனி எந்த நிலமையில் இருக்காரு, மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கான சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க. உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை கொடுக்குறேங்க. ரிஷபராசி அன்பிற்குரிய ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் வக்ரம் அடைகிறாருன்னு கவலைப்படாதீங்க. 8ஆம் வீட்டு அதிபதி வக்ரம் அடைவதன் மூலமாக உங்களுக்கு பல அரிய பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனுக்கு எதிரியான குரு உங்கள் ராசியில் வக்ரகதி அடையிறதுனால முதலீடுகள் செய்யக்கூடிய யோகம் ஏற்படும். குறிப்பாக நிலம் சார்ந்த முதலீடுகள், வியாபாரம் சார்ந்த முதலீடுகள். இப்போ நீங்கள் சில பேர் வியாபாரம் துவங்கணும்னு பிளான் பண்ணிகிட்ருப்பீங்க. என்ன பண்ணுறது, எப்போ ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க. இந்த 2 மாதத்தில், அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பருக்குள்ளார நீங்கள் சொந்தமாக வியாபாரம் துவங்கிறதுக்கு, கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு, ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் பல ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் திருமணமான தம்பதிகளாக இருந்தால், அதாவது ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணமாகி இருந்தால் உங்களுடைய குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. குழந்தை பேர் ஏற்படுதல், வம்ச விருத்தி ஏற்படுதல், குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், குழந்தைகளின் மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றி அடைவது போன்ற விஷயங்களால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். இதில் குரு பின்னோக்கி நகர்ற மாதிரி இருக்கிறதுனால உங்கள் ராசிக்குள்ளதான் இருக்காரு, ஆனால் பின்னோக்கி நகர்ந்து உங்களுடைய 6ஆம் இடத்திற்கு பார்வையை கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை. அதாவது யூ ஹாவ் டு அசியூம் தட் ஹீ இஸ் கிவிங் 6th ஹவுஸுக்கு பார்வையை கொடுக்குறாருன்னு. ஸோ இதன் காரணமாக கடன் அடைபடுவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. கடன் அடைபடுவது மட்டுமல்லாமல் புதிய கடன் வாங்கி சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. எதிரிகளின் பலம் குறையக்கூடிய நேரம். அதனால் எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளிலிருந்து விடுபடுவீர்கள். கணவன் மனைவி உறவில் மாற்றங்களை சந்திக்கிறதுக்கும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்படும், சுகங்கள் அதிகரிக்கும். குழந்தைகளின் மேல் படிப்பு, குழந்தைகளின் திருமண செலவுகள், குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் ஏதாவது கைகாலில் அடிபட்டிருக்கு, இல்லை எங்கேயாவது கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா அதுக்குண்டான மருத்துவ செலவுகள்லாம் இப்போ நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த மருத்துவ சங்கடத்திலிருந்து வெளிவரக்கூடிய யோகம் ஏற்படும். குறிப்பாக அவங்களுடைய தந்தைக்காக சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும். அதே சமயம் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை விஷயத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் வருது. ஸோ இழந்த வேலை, இழந்த செல்வாக்கு, மரியாதை போன்ற விஷயங்களில் முன்னேற்றகரமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கௌரவம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படுறதுக்கு ராகு காரணமாக இருக்க மாட்டார். ஏன்னா ராகு கௌரவத்தை பாதுகாக்கக்கூடிய கிரகம். அந்த 11ஆம் இடத்துல, அந்த 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறது உங்களுக்கு எப்போவுமே, ஏன்னா யோகாதிபதினு சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டு அதிபதி சனி வக்கரமாக இருந்தாலும் 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவார். ஸோ கௌரவத்தை காப்பாற்றி கொடுப்பாரு. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு கேது காரணமாக இருப்பார் குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு. ஏன்னா ராசியிலேருந்து குருவின் வக்கர பார்வை கேதுக்கு கிடைக்கிறதுனால உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. குறிப்பாக உங்கள் குலதெய்வம் மலை மீது இருந்தாலோ அல்லது ஏதாவது பள்ளத்துக்குள்ள குகைக்குள்ளே இருந்தாலோ அந்த தெய்வங்களை வழிபட்டு வாருங்கள். சித்தர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். இதன் மூலமாக உங்களுக்கு குருவின் வக்ர காலத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்களை கூட இந்த சித்தர் வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முடிஞ்சதுன்னா 12 ராசிக்காரங்களுக்கும் சொல்கிறேன், இதில் குறிப்பாக ரிஷபராசிக்காரங்களுக்கு மெயினாக சொல்கிறேன். ரிஷபராசியில் பிறந்தவர்கள் திருவண்ணாமலை அல்லது பர்வதமலை அல்லது பழனிமலை போன்ற மலை வாசஸ்தலங்கள் எங்கெல்லாம் சித்தர்கள் இருக்கக்கூடிய இடங்களாக இருக்குமோ அந்த இடத்தையெல்லாம் போயிட்டு கிரிவலம் பண்ணுங்க. ஒன்றா செவ்வாய்க்கிழமை கிரிவலம் பண்ணுங்க, இல்லாட்டி வெள்ளிக்கிழமை கிரிவலம் பண்ணுங்கள். உங்களுடைய தடைகள் விலகும், உங்கள் மீது இருக்கும் திருஷ்டிகள் விலகும், நன்மைகள் அதிகரிக்கும். இந்த குரு வக்ர பலன்கள் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாகவும் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டின் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் குரு வக்ரகதியில் இருந்தால் இன்னும் நற்பலன்கள் அதிகரிக்கும். பொதுவாகவே இந்த குரு வக்ர பலன்கள் எல்லாருக்குமே நல்லதாக இருக்குது, கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் சின்ன சின்ன சங்கடங்கள் கூட எதுக்காக கொடுக்குறாரு அப்படின்னா நமக்கு அனுபவத்தை கொடுக்கறதுக்காக தான்.
மேலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகங்களை தெரிந்து கொள்வதற்கும் அடியனை தொடர்பு கொண்டு பேசலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் மற்றும் டைரக்ட் நம்பர்களை தொடர்பு கொண்டு. பொதுவாக இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு குரு வந்து ஃபேவரபிளான பிளானட்டா இல்லையா? அவர் வந்து நம்மளுக்கு யோக கிரகமா இல்லை வந்து பாதகமான பலனை தான் செய்வாரா? யோகரா பாபரா? இப்படி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்க தான் செய்யுது. குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம குரு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபேவரபிளான பிளானட் அப்படின்னு உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அஷ்டமாதிபதி, பாதகாதிபதி, ஆனால் லாபாதிபதியாகவும் இருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ என்ன செய்ய போகிறார்? ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்திரனோட ராசி, சுக்கிரனோட வீடு அப்படின்னு கூட சொல்லலாம். சுக்கிரனுக்கு ஃபேவரபிளான பிளானட் யார்? சனி பகவான் தான், குரு பகவான் இல்லை. ஓகேங்களா? அது எல்லாருக்கும் தெரியும். அன்ஃபேவரபிளான பிளானட் அப்படின்னு எடுத்தால் கூட ஜென்மகுரு. இந்த ஜென்மகுரு என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக மாற்றுவார். இதை இன்னும் பக்காவாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க வந்து ரிஷபராசி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ இந்த ஜென்மகுரு வந்ததுலேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சிக்கிறது. அதாவது முன்னாடி இருந்ததை விட ஒரு உத்வேகம் நிறைய இருக்கும். காலையில் எழுந்திரிச்சுப்பாங்க, விடிய காலையில் எழுந்திரிச்சு சுவாமிக்கு விளக்கேடுறது, வாசல் சாணி தெளித்து கோலம் போடுறது, சுவாமியை வந்து இடைவிடாத வழிபடுறது, காலையில் ஏதாவது ஒரு பதிகம் பாராயணம் பண்ணுறது, காலையிலே வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் செய்கிறது, டெய்லி பூஜை செய்கிறது, இந்த மாதிரி நிறைய ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள். பொதுவாக வந்து குரு ஜென்மத்தில் உட்காரும்போது நிறைய நல்ல விஷயத்த உங்கள் மனசில் திணிப்பார். நிறைய நல்ல விஷயத்தை திணிப்பார் அப்படின்னா அவங்கள பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக மாற்றுவார். ரொம்ப பர்ஃபெக்ஷனாக மாற்றுவார். ஏன்னா அவர் வந்து சுபர் இல்லையா? ஸோ இறை வழிபாடு, இறை நம்பிக்கை அப்படின்றத நிறைய ஏற்படுத்துவார். நிறைய சுத்தபத்தமாக வீட்டை வச்சுக்கிறது, அந்த மாதிரி எல்லா நல்ல விஷயத்தையும் செய்வார். இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க எல்லா நல்ல விஷயத்தையும் செஞ்சு இவங்க பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக மாறினது மட்டும் பத்தாது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிள்ளைங்கள ஐயோ பொம்பளை பிள்ளை காலையில் எழுந்திரிக்கணும், காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டா தானே மகாலட்சுமி வந்து உங்களுக்கு உங்கள் வீட்டில் கொடுத்தனும் இருப்பா. நாளைக்கு கல்யாணம் பண்ணின்னு போனால் மாமியார் வீட்டில் என்ன பண்ணுறது, அந்த பிள்ளை 8வது தான் படிக்கும், அந்த பிள்ளை 9வது தான் படிக்கும். ஸோ மாமியார் வீடு ரேஞ்ச் வரைக்கும் அந்த பிள்ளையை கம்பேர் பண்ணி அந்த பிள்ளையை வறுத்தெடுப்பாங்க. நீ வந்து இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். பிள்ளைங்களுக்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ குழந்தைங்க இந்த ஏஜில் தானே தூங்குவாங்க. அதை வந்து ஏற்றுக்க மனசு இருக்காது. ஹஸ்பண்டு எதிர் வீட்டில் பாருங்கள், பக்கத்து வீட்டில் பாருங்கள், அவங்க அப்பாலாம் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன இவ்வளோ படிச்சிருக்கீங்க, பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேங்க, டெய்லி பிள்ளைங்களுக்கு டியூஷன் மாஸ்டராக மாறுங்க அப்படின்ற மாதிரி இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. பிள்ளைங்களை டெய்லி வந்தோடனே சாயங்காலம் படிக்கணும், இவ்வளோ நேரம் படிக்கணும், தட்ஸ் அ டைம் டு ஈட், தட்ஸ் அ டைம் டு ப்ளே அண்ட் தட்ஸ் அ டைம் டு ஸ்லீப் அப்படின்ற மாதிரி ஒரு வரைமுறையை ஏற்படுத்துவாங்க. வரைமுறையை ஏற்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா இவங்க செய்வாங்க, வீட்டில் இருக்கவங்க யாருமே செய்ய மாட்டாங்க. ஸோ அதனால் மனசு கஷ்டம், மனசு வருத்தம், மனசு ஒரு பதட்டம். என்னடா இது என் குடும்பம் எங்கே போய் முடியும்னு தெரியலையே, பிள்ளைங்க எதுவும் சொல் பேச்சை கேட்க மாட்டேந்தே, நாளைக்கு மாமியார் வீட்டில் போய் இவ எப்படி வாழுவா இப்படின்ற மாதிரி ஒரு கவலை. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஜென்மகுரு வக்ரமடைகிறதுனால இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனை தான் ஏற்படுத்துவார். புரியுதுங்களா? ஸோ இதை தான் உங்களுக்கு பண்ணுவார். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லதாக செய்ய போய் தப்பாக மாட்டிக்கும். ஐயோ எதிர் வீட்டு பொண்ணுப்பா பாவம், அவங்க அம்மா போட்டு செம்ம அடி அடிச்சாங்க, நான் போய் தடுத்து நிறுத்தினேன்ப்பா. உடனே அவங்க என்னன்றாங்க, உன் புள்ள மட்டும் நல்லா இருந்தால் போதுமா, என் புள்ள வந்து உருப்படக்கூடாது, நீ வந்து தடுத்து நிறுத்துறியா, என் பிள்ளைய நான் அடிப்பே எதானா பண்ணுவேன், நீ யார் தலையிடுறதுக்கு அப்படின்னு கேட்டுட்டாங்கப்பா அப்படின்னு வருத்தப்படுவீங்க. ஸோ பெருசாக யாருக்கு நல்லது செய்ய போனாலும் நம்ம எக்கு தொப்ப மாட்டிக்கிற மாதிரி இருப்போம். ஸோ நம்ம பெருசாக யாருக்கும் நல்லதும் செய்ய வேணாம், யாருக்கும் கெட்டதும் செய்ய வேணாம். நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம வேலையை செஞ்சிருந்தாலே நம்மளுக்கு போதுமே. அது ஒரு விஷயம், காஷியஸாக இருங்க. அதே மாதிரி நீங்கள் எப்படி ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி உங்கள் பிள்ளைங்க இருக்கணும், உங்கள் புருஷன் இருக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் ஆசைப்படுற மாதிரி நீங்கள் இருந்துக்கோங்க. எதிர்பார்ப்புகள் வேண்டாம் இந்த விதத்தில். இது அந்த வக்ர பயிற்சியாக இருக்குது வக்ர குரு இந்த மாதிரி ஒரு கான்சிக்வன்ஸை க்ரியேட் பண்ணுவார். ஸோ அது நான் உங்களுக்கு புரிய வைக்கிறோம். எதுக்குன்னா இப்படிலாம் எதிர்பார்க்குறீங்கன்னா அதை அப்படியே லூஸாக விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க அப்படின்றதுக்கு புரிய வைக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், வக்ரம் டிஃபால்ட்டாக வந்து நம்மளுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டால் பயம் வேணாம். டூ யர் ஒர்க். டிஃபால்ட்டாக உங்களுக்கு நல்லது. உங்களோட தொழில் அவர் கெடுக்க மாட்டார், வருமானத்தை கெடுக்க மாட்டார், எதுவும் கெடுக்க மாட்டார். இந்த சின்ன சின்ன விஷயங்களை தான் ஏற்படுத்துவார். ஓகேங்களா? பொதுவாக குரு ஃபஸ்ட் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா சுப எண்ணம், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுப எண்ணம், சுப சிந்தனை, சுபமான செயல் அது எல்லாமே நம்மளுக்கு ஏற்படுத்துவார். வெளிநாட்டு போகிறதுக்கான பிராப்தம் வரும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா தீர்த்த யாத்திரை போகிறதுக்கான பிராப்தத்தை ஏற்படுத்துவார். குலதெய்வ வழிபாட்டுக்கான பிராப்தத்தை ஏற்படுத்துவார். ஸோ இதெல்லாமே ப்ளஸ்ஸு தான், கவலைப்பட வேண்டாம். சுபம் தான், நல்லாவே இருக்குது, பெருசாக நம்ம யோசிக்க வேண்டாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ரிஷபராசியாக இருக்காங்க, கொஞ்ச நாளாக வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த நோய் நிவர்த்தி அப்படின்றத ஏற்படுத்துவார். அதாவது என்னென்னா அவங்களுக்குன்னு ஒரு நல்ல டாக்டர் கிடைப்பாங்க, நல்ல வைத்திய முறைகள் கிடைக்கும். வைத்திய முறைகள் கிடைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்த் ஓரியன்டாக
அவங்க வந்து பெட்டராக இருப்பாங்க. ஸோ நல்ல படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அவங்களுக்கான ஒரு படிக்கிறதுக்கான எல்லா சுச்சுவேஷன்ஸும் வந்து ஏற்படும். அதெல்லாம் பயப்பட வேண்டாம். அதெல்லாம் எந்த விதமான மைனஸும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், குருனோட பார்வை 5, 7, 9. இந்த 5ஆம் பாவத்தில் குரு பார்க்கறது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். அதில் குரு பார்க்கறதுனால நம்மளுக்கு பூர்வ புண்ணியத்தில் செஞ்ச நல்லதெல்லாம் என்னென்ன இருக்குது. குரு வந்து வக்ரகதி அடைஞ்சாலும் அவரோட பார்வை வந்து எப்பயுமே சுபந்தாங்க. ஸோ நம்ம பயப்பட வேண்டாம். இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. நம்ம பூர்வ புண்ணியத்தில் செஞ்ச நல்லதுக்கெல்லாம் அன்னைக்கு செஞ்ச நல்லதுக்கு அன்னைக்கு செஞ்ச தர்மம் இன்னைக்கு காப்பாற்றுதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி பூர்வ ஜென்மங்களில் செஞ்ச நல்ல கர்மாக்களுக்கான பலன் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் பாவத்தில் வந்து குரு பாவம் பார்க்கறதுனால கலத்திரஸ்தானம் அங்கே பார்க்கறதுனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ரொம்ப நாளாக ஒரு பெரிய ஒரு மனக்கசப்பு, ஒரு மன சஞ்சலம், ஒரு சின்ன சின்ன பஞ்சாயத்து, ஒரு கோல்டு வார் இருந்துகிட்டே இருக்குது. நான் சொன்னால் அவருக்கு பிடிக்கல, அவர் சொன்னால் எனக்கு பிடிக்கல, இப்படியே ஓடின்னு இருக்குது. அப்படியே ஓடிடுச்சுங்க பல வருஷமாக வாழ்க்கை அப்படின்றாங்களா. அதெல்லாம் ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா. அடுத்து வந்து பாருங்கள், 9ஆம் பாவத்தில் குருவனோட பார்வை பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்தில் குரு பார்க்கறதுனால நம்மளுக்கு ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அதில் நல்ல வருமானம், நம்மளுக்கு வந்து ஒரு அதாவது குடும்ப ரீதியாக ஒரு சொத்து ஏதோ இருக்குது, அது ஏதாவது வரத்துக்கான பாக்கியம் இருக்குன்னா அது வரத்துக்கான காலகட்டம். ஸோ பாக்கியஸ்தானத்தில் குரு பார்வை அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க. நம்மளுக்கு என்னென்னலாம் கிடைக்கணும்னு பாக்கியம் இருக்கோ அது அத்தனையும் கிடைக்கும். அதுக்கு பெருசாக இடைஞ்சல், இடையூறு, தடங்கள் அப்படின்றது ஏற்படாது. ஆக மொத்தம் ரிஷபத்துக்கு குரு வந்து தொழிலுக்கு ஏதாவது கெடுப்பாரா? ஒன்றும் இல்லைங்க, எதுவுமே இல்லை, நல்லாவே இருக்குது. டிஃபால்ட்டாக அவர் நல்லது தான் செய்ய போகிறாரு. ஆன் தி ஹோல் ரிஷபத்துக்கு இந்த ஏறக்குறைய 3 மாதம் 26 நாள் ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லலாம். வாழ்த்துக்கள். குரு வக்ர பயிற்சி பலன்களை பார்க்குறவங்க இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ராசிக்கும் நாங்கள் சொல்லுவோம், அது பொதுவான பலன் தான் சொல்கிறோம். இல்லைங்க நீங்கள் இந்த குரு வக்ர பயிற்சி பலன் பொதுவான பலன் சொன்னீங்க, எங்கள் ஜாதகத்துக்கு நாங்கள் ஒரு டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணணும், ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களான்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், ஸ்டாஃப் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. என்கிட்ட வந்து நீங்கள் வந்து டீட்டெயில்டாக பேசிக்கலாம். அன்பார்ந்த எங்களுடைய ரிஷபராசி நேயர்கள், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசி நேயர்களுக்கு குரு வக்கர பயிற்சி பலன்கள், வக்கர பலன்கள் அதான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சியில். பொதுவாக ரிஷபராசி அப்படின்னு எடுத்துட்டாலே மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு பொன்னான நேரம் இது. உங்கள் ராசியிலே குரு பகவான் வக்கரபாரதங்கிறது பல கோடி வருடங்களுக்கு ஒரு தடவை நடக்கக்கூடியது. அப்போ இது ஒரு பொன்னான வாய்ப்பு, பொன்னான நேரம். இதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு தருவாயில் நம்ம இருக்கோம். ரிஷபராசி அப்படி எடுத்துட்டாலே தான தர்மங்கள், ஈகை குணங்கள், அழகு நிறைந்தவர்கள், இரக்க சுபாவங்கள், பிறருக்கு உதவக்கூடிய எண்ணங்களை கொண்டவர்கள், எளிதில் ஏமாறக்கூடியவர்கள், பிறர் கஷ்டப்பட்டால் நீங்கள் தாங்க மாட்டேங்க, அந்த மாதிரி ஒரு எண்ணங்களை கொண்டவர்கள் தாங்கள். அப்பேற்பட்ட தங்களுக்கு குரு வக்கர பலன் உங்கள் ராசியிலே நடக்கிறது அப்படிங்கிறது இவ்வளோ நாளாக ஜென்ம குருவாக இருந்து, ஜென்ம குரு ராமர் வனத்திலே அப்படிம்பாங்க. ஜென்மத்தில் குரு வந்தால் ராமரே வனத்துக்கு போனாராம், விடிஞ்சா பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லியிருந்தவர் 16 ஆண்டுகள் வனவாசம் போனது, சீதையை சிறை வைத்தது, இந்த மாதிரிலாம் பலவிதமான துன்பங்கள் ஜென்மகுருன்னு நம்ம ராசியில் குரு இருந்தால். அதே குரு வக்கரமாயிட்டார்னா என்னென்ன நன்மைகள்னு என்றதுக்கு இயலாது. பேர்பட்ட நன்மைகள், முதல்ல கடன் தொல்லைகள் குறையும். அங்கே வாங்கி இங்கே வாங்கி போட்டு வீடு சரியில்லை, வீட்டை மாற்றலாமா அல்லது தொழிலை மாற்றலாமா இப்படி பல குழப்பங்களில் இருந்துருப்பீங்க. உங்களுக்கே தெரியாது எதனால் பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கவே தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க, எதுக்கு இதை மாற்றிப்பார், எதுக்கு அதை மாற்றிப்பார், அதை பண்ணிப்பார், எதை தின்னால் சித்தம் தெளியும் நம்ம அலைகிறோம். அந்த பிரச்சனையிலிருந்து முதல்ல வெளியில் வரக்கூடிய ஒரு நேரம். இதுதான் நமக்கு பிரச்சனை, இதுதான் தீர்வுங்கிற கண்டுபிடிக்கிற நேரம். கண்டுபிடித்து அதை செய்து வெற்றியில் சாதித்து காட்டக்கூடிய ஒரு நேரம். அப்போது கடன் தொல்லைகள் அப்படிங்கிறது அறவே இருக்காது. கடன் தொல்லை இருக்காதுன்னா அப்போ என்ன நடக்கணும்? வருமானங்கள் அதிகரிக்கணும், பொருளாதார உயர்வு அப்படிங்கிறது ஏறுது. செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் சரி மிகச்சிறப்பானதொரு முன்னேற்றம். தொழிலில் லாபம், ஷேர் மார்க்கெட்டிங், பங்கு வர்த்தகம், அந்நிய செலாவணி, இந்த மாதிரி முதலீடு செய்தல், இதில் எல்லாம் மிகச்சிறப்பானதொரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பு. இழந்த சொத்துக்களை மீண்டும் பெறக்கூடிய அமைப்பை கொடுக்குறார். முன்னோர்கள் சொத்துக்களாக இருக்கட்டும், நாம் வாங்கின சொத்துக்களாக இருக்கட்டும், அதெல்லாம் சில காலகட்டத்தில் நேரம் சரியில்லாத டைமில் அதை விற்று அதன் மூலமாகலாம் நம்ம ஜீவனம் நடத்தியிருப்போம். அந்த விற்ற சொத்துக்களை விட பல மடங்கு சொத்துக்கள் நம்ம வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் விளங்குது. பொருளாதாரத்தில் உயர்வு, கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய ஒரு நேரம். கண்டிப்பாக ஜென்மத்தில் குரு வரும்பொழுது பிரிஞ்சு தான் இருக்கணும். அதே ஜென்மத்தில் குரு வக்கரமாகும் பொழுது பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய, விவாகரத்தை ஆயிருந்தாலும் மீண்டும் சேரக்கூடிய அமைப்புங்கிறது கொடுப்பார். ஐயோ அவசரப்பட்டு பண்ணிட்டவே, என்னால் அவரை மறக்க முடியல, அவளால் என்ன மறக்க முடியல, எத்தனையோ ஜாதகம் பார்க்குறேன் நான், இதே தான் பிரச்சனை வரும். அப்போது அந்த மாதிரி பிரிவு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று சேருதல் அப்படிங்கிறத கொடுப்பார்.
தம்பதிகள் அந்யோன்யம் அப்படிங்கிறத கொடுப்பார். அதுபோக மிராக்களாக குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இந்த நேரத்தில் கிடைக்கும். குழந்தை பாக்கியத்தை உண்டாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் வக்கரகதியில். புதிய புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம். அதாவது இழந்ததை மட்டும் பெறதுன்னு நான் சொல்லலை, புதுசாகவும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்குறார் வக்கரகதியில் இருக்கிறதுனால. அதே மாதிரியே பார்த்தோம்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரகதி காலகட்டத்தில் பூமி, மனை, வீடு, விவசாயங்கள், நிலபுலன்கள் இதெல்லாம் நமக்கு சேரும். குறிப்பாக அந்த அக்ரிகல்ச்சர் துறையில் வேலை செய்யக்கூடியவர்கள், விவசாயத்தில் இருக்கக்கூடியவர்கள், நெடுஞ்சாலை பணியாளர்கள், கட்டுமான பணியாளர்கள், உணவு, டீக்கடை, பேக்கரி, உணவு சாலை, அன்னசாலை, ஹோட்டல்ஸ், ரிசார்ட்ஸ், லாட்ஜ், தங்கும் விடுதிகள், பத்திரப்பதிவு, இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க, காவல்துறை, சட்டம், நீதிமன்றம், சுகாதாரத்துறை, மருத்துவம், இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள், புதிய தொழில் துவங்குதல், அதன் மூலமாக வருமானங்கள் அதிகரித்தல் அவையெல்லாம் நடைபெறும் இந்த வக்கரகதி காலத்தில். 5ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், கேது சஞ்சரிக்கிறாங்க வக்கரகதி காலத்தில். அது மிகச்சிறப்பு. அரசாங்க வேலைக்காக காத்து நிற்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அரசாங்க வேலை அப்படிங்கிறதும் கிடைக்கும். தகப்பனாருடைய சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். அரசியலில் இருக்கிறவங்க சாதிக்கலாம், சாதித்து காட்டக்கூடிய ஒரு நேரம். உயர்கல்வி, உயர் பதவி, அதே மாதிரி ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, டீச்சிங் ப்ரொஃபஷனல், ஐடி, இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர், இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களும் சாதிக்கக்கூடிய அமைப்பு. ஒரு வக்கரகதி காலத்தில் கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய அமைப்பையும் கொடுப்பார். அந்நிய தேச பயணம் அப்படிங்கிறது, வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டில் வேலை செய்கிறது, வெளிநாட்டில் தொழில் துவங்கிறது. ஏற்கனவே நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த தொழிலில் எல்லாம் ஒரு முன்னேற்றங்கள், அதில் எதிர்பாராத திருப்பங்கள். அதே மாதிரி அங்கே இருக்கிறவங்க எனக்கு விசா கிடைக்கல, நம்ம நாட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன், என் நாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன், ரொம்ப நாளாக எழுத்துன்னு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் அந்த விசா கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறதும் கிடைக்கும். அதாவது பொதுவாக குருவினுடைய பலன்கள் கெடுதலாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த வக்கரகதி காலத்தில் மிகச்சிறப்பான நன்மை அடைவார்கள். அதான் விஷயம். வக்கரகதி அப்படின்னு எடுத்துட்டாலே அந்த ரிஷபராசியில், உங்கள் ராசியில் தான் ஜென்ம குருவாக இருந்தவர் திரும்பி கோரும் பொழுது அனைத்து செல்வங்களையும் வாரி வழங்குகிறார். நான் சொன்ன மாதிரி வீடு, மனை, வாகனம், வசதிகள், குழந்தை பாக்கியம், திருமணம், உத்தியோகம், கடன் தொல்லை தீருதல், உத்தியோக உயர்வு, வெளிநாட்டு பயணங்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து வழங்கலாம். கல்வித்துறை, எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் படிக்கிறவங்க மட்டும்தான் கல்வித்துறை கிடையாது. அதில் பணியாற்றக்கூடியவர்களும் கல்வித்துறை ஆசிரியர்கள் மட்டுமல்ல, அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை இப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா. அதனால் பணியாற்றக்கூடியவர்களும் முன்னேற்றத்தை அடையலாம். புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்துவார். இரும்பு தொழிற்சாலைகள் துவங்கலாம். ரப்பர், உரம், ரசாயனம், பூச்சி மருந்து, இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கும் உயர்வுகளை கொடுக்கும். பொதுவாக பார்த்தோம்னா இந்த வக்கரகதியினுடைய ரிஷபராசி பலாபலன்கள் 99.9% நல்லா இருக்குது. அதாவது இவ்வளோ நாளாக நீங்கள் பட்டு வந்த கஷ்டங்களுக்கு இது ஒரு பெரிய தீர்வு. நான் ரிஷபத்துக்கும் துலாத்திற்கும் குரு பகவான் இப்பொழுது கொடுக்கக்கூடிய செல்வம், வாரி வழங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வேறு எந்த காலத்திலையும் கிடைக்காது. அப்பேற்பட்ட ஒரு மிகவும் அதிர்ஷ்டமான ஒரு ராசியாக இந்த 2 ராசி விளங்குது. அதில் ரிஷபராசியான தங்களுக்கு 100% நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகுது. இது போக இதில் ஏதாவது நான் சொன்ன பலன்களில் மாறுபாடுகள் இருந்ததுனால் அவசியம் இந்த பயிற்சி காலகட்டத்தில் தங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து முழு பலாபலன்களையும் தெரிந்து கொள்வது அவசியம். அப்படி சொந்த ஜாதகம் பார்த்து முழு பலாபலன்களையும் தெரிந்து கொள்ளக்கூடிய அன்பர்கள் அடியனுடைய அலைபேசி இந்த ஸ்க்ராலிங்கில் டிஸ்பிளே பண்ணுவோம். தாராளமாக நீங்கள் அதுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தையும் ஒரு தடவை பார்த்து இந்த வக்கர பயிற்சிக்கு என்னுடைய சொந்த ஜாதக குருவும் உதவி பண்ணுறாரா, நல்லா இருக்காரா அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு, இல்லைன்னா அதற்குண்டான பரிகாரங்களை செய்து இந்த நல்ல நேரமாகிய ஒரு வக்கர காலத்தில் நமக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை நாம் முழுதாக அனுபவிக்க வேண்டும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். இந்த வக்ர நிலையில இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ரிஷப ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா, ராசியிலேயே இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் மே மாதத்துல இருந்தே இந்த ரிஷப ராசி அன்பர்கள் கடந்த மார்ச் மாதத்துல இருந்தே நிறைய ஒரு இடமாற்றங்களை நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. குடும்பத்தோட ஒரு வேற ஊருக்கு பயிற்சி ஆயிருக்கிறது, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களை குடும்பத்தை விட்டுட்டு நீங்க வேலைக்காக இன்னொரு இடத்திற்கு மாற்றம் செய்திருப்பது, இதெல்லாமே நடந்திருக்கும் சில ரிஷபராசி அன்பர்களுக்கு. இப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வக்ர நிலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுகமான ஒரு வாழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. சுப கிரகம் பாவ கிரகங்களுடைய ஒரு நிலைக்கு தள்ளும் போது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திரன் மீது அந்த குரு பயணிக்கும் போது தேவையில்லாத ஒரு அவமானங்களை அனுபவிச்சிருப்பீங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள். கடன்கள் மூலமாக ஒரு அவமானங்கள், அசிங்கங்களை அனுபவிச்சிருப்பீங்க. ஊர்ல இருந்து வெளியூருக்கு செல்ல
கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகி இருப்பீங்க. சில பேர் பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே இருந்திருக்காது. உங்க குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்க ஒரு மாற்றத்தை அனுபவிச்சிருப்பீங்க. இந்த மாதிரியான ஒரு தேவையில்லாத மாற்றங்கள், ஏதோ ஒரு மனசுல ஒரு சஞ்சலப்பு ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த ஒரு மார்ச் மாதத்துல இருந்து இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருந்துட்டு இருக்கும். ரிஷபராசி அன்பர்கள் பொதுவாகவே சொல்ல போனா இவர்கள் நிறைய தன்னுடைய மனசை குழப்பிக் கொண்டே இருப்பவர்கள். ஏன்னா இவர்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கிரன், இவர்களுடைய ராசியில சந்திரன் உச்சம் பெறார். சந்திரன் உச்சம் பெறும்போது அந்த ரிஷபராசி அன்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு மன குழப்பங்களை உடையவர்களாக இருப்பாங்க. நம்ம செய்யற முடிவு கரெக்டா, நம்ம செய்யற ஒரு தொழில் சரியான ஒரு தொழிலா, இல்ல நம்ம இந்த தொழிலை விட்டுட்டு வேலைக்கு செல்லலாமா, இந்த வேலையில நம்மளுக்கு நல்ல வருமானம் இல்லையே, நம்ம எப்படி நம்ம அடுத்த நம்மளுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறோம், இப்படி ஒவ்வொரு ஒரு கட்டத்திலையும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் தன்னுடைய எதிர்காலத்தை பத்தியே நினைத்து கொண்டு இருப்பவர்களாக தான் இருப்பார்கள். தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அடுத்த ஜென்மத்து வரைக்கும் போயிடுவீங்க. நீங்க ரிஷபராசி அன்பர்கள் எப்படி இருப்பீங்க, அந்த அடுத்த ஜென்மத்துல நம்ம இந்த மாதிரி இன்னும் நமக்கு இந்த ஆசை தீரலைன்னா அடுத்த ஜென்மத்துல நம்ம என்னவா பிறப்போம், நம்ம எப்படி இருக்க போறோம், இப்படி தன்னுடைய மனநிலையை ஒருநிலைப்படுத்தாத ஒரு நபர்களாக தான், ஒரு ராசி அன்பர்களாக தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க. இப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குரு வக்ர நிலை ஒரு அதிகமான ஒரு வளர்ச்சியையும் சுப நிகழ்ச்சிகளையும் தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இப்போ உங்களுடைய ஜாதகத்திலேயே குரு வக்ர நிலை அடைஞ்சிருக்கிறாரு, குரு தசையே நடக்குதுன்னா கண்டிப்பாக இந்த 4 மாதத்துல இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு தொழில்ல ஒரு முன்னேற்றம் நடக்க போகுதுங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீட்டு அதிபதி, லாபஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் உங்க ராசியிலேயே வக்ர நிலை அடையும் போது உங்க தொழிலினுடைய முன்னேற்றமாகப்பட்டது விரைவாக கொண்டு செல்லப்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ரிஷபராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கமிஷன் தொழில் செய்யறவங்களா இருப்பீங்க, இல்ல கான்ட்ராக்ட் உத்தியோகம் செய்யறவங்களா இருப்பீங்க, இல்ல கட்டிட வேலை செய்பவர்களா இருப்பீங்க. இந்த மாதிரியான ஒவ்வொரு ஒரு தொழிலுக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நிறைய ரிஷபராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா கன்சல்டிங் தொழில் செய்யறவங்களா இருப்பீங்க. இந்த மாதிரி அட்வைசரி தொழில், இந்த மாதிரியான ஒரு தொழில்லாம் செய்யக்கூடிய அன்பர்களாக இருப்பீங்க. இவர்களுக்கு எல்லோருக்குமே அந்த தொழில்ல கடந்த ஒரு மார்ச் மாதத்துல இருந்து தேவையில்லாத இடர்பாடுகளை சந்திச்சுட்டு வந்துட்டு இருப்பீங்க. உங்களுடைய தொழில்ல உங்களுடைய மேலதிகாரிகள் மூலமாக ஒரு சப்போர்ட் இருந்தாலும் சக ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய ஒரு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்திலிருந்து இந்த 4 மாதங்கள் ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வருமானம் போதாத இன்மையா இருந்திருக்கும். எவ்வளோ ஒரு நீங்க ஒரு இடமாற்றம் பண்ணுனதே பாத்தீங்கன்னா உங்களுடைய வருமானத்திற்காக தான் நீங்க இடமாற்றம் பண்ணிருப்பீங்க. அப்படி இருந்தும் அங்க வரக்கூடிய நீங்க அங்க வாங்கக்கூடிய ஒரு சம்பளமோ அங்க வாங்கக்கூடிய வருமானமோ உங்களுக்கு போதுமானதாக இருக்காது. எவ்வளவோ நீங்க கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய செலவுகளை செய்தாலும் குரு பயிற்சி ஆனதுல இருந்து உங்களுக்கு அந்த வருமானம் போதாததாக இருந்திருக்கும். கடன்களை அடைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வருமானம் இருந்திருக்காது. இந்த 4 மாதங்கள் உங்களுக்கு வருமானம் ஒரு அதிகமாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில ரிஷபராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க பணத்துல ஏமாந்திருப்பீங்க. நிறைய ரிஷபராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல பணத்தினால ஏமாறப்பட்டிருப்பீங்க. சில பேருக்கு கடன் கொடுத்திருப்பீங்க, உங்களுக்கு வராம இருந்திருக்கும். சில பேருக்கு நண்பர்கள்னு சொல்லி ஒரு கைமாத்தா பணம் கொடுத்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு அது தேவைப்படுது, அதை கேட்டானாலும் அதை பதிலளிக்கக்கூடிய ஒரு நண்பரா இருக்க மாட்டீங்க. இப்படி ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நண்பர்களாலையும் உறவினர்களாலையும் அதிகமாக ஏமாறப்பட்டவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். ஏன்னா நீங்க ரொம்ப வெள்ளேந்தியா இருக்கிறீங்க. ஒரு வெகுளித்தனமான பேச்சு, ஒரு நளினமான ஒரு பேச்சு, மற்றவர்களை மயக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பேச்சு இருக்கும்போது அப்படிப்பட்ட உங்களையே அவர்கள் ஏமாற்றி செல்லக்கூடிய ஒரு நபர்களாக இருந்திருக்கிறாங்கன்னா அதற்கு உங்களுடைய கால சூழ்நிலைகள் தான், உங்களுடைய ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான் உங்களுக்கு இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு ஏமாற்றத்தை தந்திருக்கு. இது எல்லாமே இந்த 4 மாதத்துல அந்த பண வரவுகள் எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. ஏன்னா குரு வக்ர நிலை அடையும் போது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வராத பணங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. இந்த ரிஷபராசியில இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா அதிகமா ஒரு உழைப்பாளிகளாக தான் இருப்பாங்க. தனக்குள்ளேயே நிறைய வேதனைகளை வச்சு
வச்சுட்டு அந்த குடும்பத்துல நம்ம ஒரு நிலை நாட்டணும், இந்த குடும்பத்தை ஒரு நல்லா கொண்டு வர்றதற்காக நம்ம அயராது உழைக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப போராடுவீங்க. ஒரு போராட்டம் மிக்க நபர்களாக தான் இந்த ரிஷபராசி பெண்கள் நீங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல காலம் தொடங்கிடுச்சுன்னு தான் சொல்லணும் இந்த அக்டோபர் மாதத்துல இருந்து. இதுல இருக்கக்கூடிய அந்த 4 மாதத்துல பாத்தீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய திறமையை பயன்படுத்துகிறீர்களோ, சில பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டிஸ், நல்ல திறமைகள் இருந்தும் உங்களுடைய அலுவலகத்திலையும் நீங்க செய்கின்ற தொழிலிலும் ஒரு மதிப்போ ஒரு மரியாதையோ கிடைக்காத ஒரு நேரமாக இருந்திருக்கும் கடந்த ஒரு மார்ச் மாதத்திலிருந்து. இந்த அக்டோபர் மாதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பும் உங்களுக்கு திறமைக்கேற்ற ஒரு வருமானமும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் நீங்க வெளிநாடு எல்லாம் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது இந்த ரிஷபராசி பெண்களுக்கு. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பொதுவான நபர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு சம்பந்தமான நிறைய வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய நேரம். சில பேர் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 1.5 வருடமாக நீங்க வேலைக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. அது எல்லாமே இந்த 4 மாதத்துல கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மேடம் நாங்க இப்படியே உட்கார்ந்து இருந்தா எங்களுக்கு வேலை கிடைச்சிருமான்னு நிறைய பேர் மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. எந்த விதமான ஒரு முயற்சியும் இல்லாமல் உங்களுக்கு எந்த கிரகங்களும் எந்த விதமான ஒரு வாய்ப்பையும் கொடுக்கவே கொடுக்காது. நம்ம எந்த அளவுக்கு ஒரு முயற்சிகளை செய்யறோமோ அந்த கால நேர சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருந்ததா, உங்களுடைய சுய ஜாதகத்துக்கும் சாதகமாக இருக்கும் போது கண்டிப்பா இந்த காலகட்டம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு 100% வேலை வாய்ப்பு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எல்லோருக்குமே, ஆண்கள் பெண்கள் எல்லோருக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய நேரம். சில பேருக்கு மார்ச் மாதத்துல நீங்க ஆவணியில கல்யாணம் வச்சிருப்பீங்க, அது எல்லாமே நின்றுக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குரு பகவான் இயல்பு நிலையில இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு அவமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். சில ரிஷபராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய காதல் திருமணம் கைகூடி வர நேரத்துல இந்த ஆவணி மாசம் முகூர்த்தம் பிக்ஸ் பண்ணி நீங்க செய்யக்கூடிய ஒரு நேரத்துல அந்த காதல் திருமணத்திலேயே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை தரக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும். இந்த மாதிரி அவமானங்களை அசிங்கங்களை கடந்து வந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த 4 மாதங்கள் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வருவதற்கும், ஏற்கனவே டைவர்ஸ் ஆயிடுச்சு மேடம் எங்களுக்கு திருமண வாழ்க்கை மறுமண வாழ்க்கை உண்டா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு கண்டிப்பா மறுமண வாழ்க்கை இந்த 4 மாதத்துல சாதகமா இருக்கு. இந்த 4 மாதத்துல நீங்க அதற்குண்டான முயற்சிகளோ இல்ல அதற்குண்டான ஒரு வாய்ப்புகளோ வந்ததுன்னா பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு திருமண வாழ்க்கை ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம ஒரு கோச்சார நிலவரப்படி ஒரு பொதுவான பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை அறிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகம் இல்ல, உங்களுக்கு ஜாதகம் எழுதணும், நோட்ல எழுதணும், அடுத்து பாத்தீங்கன்னா திருமணம் முயற்சிக்காக நம்ம ஜாதகம் தேடும் போது ஜாதகம் கிடைக்காது, அப்படி இருக்கிறவங்களுக்கு PDF மூலமாகவும் ஜாதகம் கொடுக்குறோம். அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும், ஏன்னா நியூமராலஜி படி பெயர் வைக்கிறதுன்றது பாத்தீங்கன்னா ஒரு மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். அந்த காலத்துல எல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது, இந்த மாதிரியான ஒரு எண் கணிதங்கள் மூலமாக நம்ம பெயர் வைக்க முடியும் அப்படின்றது எதுவுமே தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய முன்னோர்களுடைய பேரோ இல்ல தெய்வத்தினுடைய பேரோ வைக்கிறோம். அந்த முன்னோர்களுடைய பேரை வைக்கும் போது அவர்களுடைய குணாதிசயங்களும் அவர்களுடைய கோபங்களும் அவர்களுடைய ஒரு நேச்சர் ஆஃப் குவாலிட்டிஸும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால அந்த குழந்தைகள் வளர்ச்சி அடையாமலேயே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில ஜாதகருக்கு பாத்தீங்கன்னா அவர்கள் ஜாதகத்துல கல்யாண வாய்ப்புகள் அப்படியே இருக்கும், நல்லா இருக்கு, தசாபுத்தி இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனாலும் கல்யாணம் நடக்காம இருக்கும். ஏன் நடக்காம இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் வைத்த அந்த பெயராகப்பட்டது அவர்களுடைய வாழ்க்கையை ஒன்றுமே இல்லாம ஆக்குவதற்கும் ஒரு சில பெயர்கள் சாதகமாக இருக்கும். அதனால அந்த நியூமராலஜி படி இப்ப வரக்கூடிய சந்ததியினருக்கு நம்ம பேர் வச்சோம்னா கண்டிப்பா அது நல்ல அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால உங்க குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னால கூட கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.